அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற விக்டரும் அவனோட காதலை அவகிட்ட சொல்ல, பட் எலிசபெத் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இதை நினைச்சு ஃபீல் பண்ற விக்டர் மறுபடியும் தன்னோட ஆராய்ச்சி வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வர மாதிரி இருக்கு. அதுல வர மின்னல்ல இருந்து ஆராய்ச்சிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை எடுக்கலாம்னு யோசிக்கிற விக்டர் அதை ஐரி கிட்ட சொல்லலாம்னு வர, அப்போதான் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறது தெரிய வருது. ஐரி இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவாரு. அதுக்குள்ள விக்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த உடல்ல அவரோட உயிரை வைக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணவே, விக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டு மின்னல் வரும்போது எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற வேலையை பார்க்க போயிடறான். பட் அவன் பின்னாடியே வந்த ஐரி இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல கீழே விழுந்து இறந்துடுறான். இப்போ எலக்ட்ரிசிட்டினால அந்த மான்ஸ்டருக்கும் உயிர் வந்துடுது. அது ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்குது. எல்லாத்தையுமே புதுசா பார்க்குது. விக்டரும் அதுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரான். ஆனா நாட்கள் போக போக விக்டர் அதனால ரொம்ப டென்ஷன் ஆகிறான். அதால விக்டர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே பேச முடியல. அதை பார்த்துக்கிறதே விக்டருக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு. அதனால அதை அண்டர் கிரவுண்ட்ல கட்டி போட்டு வைக்கிறான். இப்படி இருக்க ரொம்ப நாள் அவங்க அப்பாட்ட இருந்து எந்த மெசேஜும் வராதனால அவரை நேரில் பார்க்க எலிசபெத் விக்டர் தம்பியை கூட்டிட்டு கிளம்பி வர, விக்டர் அவங்க அப்பா அங்கே வரவே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். அவள் அங்கே இருக்க மான்ஸ்டரை பார்க்குறா. அதே நேரம் அந்த மான்ஸ்டரை விக்டர் காயப்படுத்தி இருக்கிறதையும் பார்க்குறா. அந்த மான்ஸ்டர் உடம்புல ஏற்படுற எல்லா காயமுமே தானாகவே ஆறிடும். இப்படி இருக்க அந்த மான்ஸ்டரை மனசாட்சியே இல்லாமல் கட்டி போட்டிருக்கிறதுக்காக எலிசபெத் விக்டர் கிட்ட சண்டை போடுறா. விக்டரும் அந்த மான்ஸ்டருக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவே, அந்த மான்ஸ்டர் ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்குது. தன்னோட ஆராய்ச்சி ஒரு ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கிற விக்டர் அதை அழிக்கணும்னு நினச்சி எலிசபெத்தையும் அவனோட தம்பியையும் அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு அந்த பங்களா ஃபுல்லாகவே தீ வச்சிடுறான். இப்படி இந்த ஃப்ளாஷ்பேக்கை கேப்டன்கிட்ட விக்டர் சொல்லிட்டு இருக்கிறப்பயே அந்த மான்ஸ்டர் அங்கே வந்துடுது. கேப்டனும் அந்த மான்ஸ்டர்கிட்ட, உன்னை உருவாக்குன ஒரு ஆளை நீ கொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, அந்த மான்ஸ்டரும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்குது. அந்த பங்களாவில் தீ பிடிச்சப்போ இந்த மான்ஸ்டர் அங்கேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிருக்கும்.